என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துகள். முதல் உத்தரவு பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி சரணம் சொல்லி கூப்பிடுவோம், சபரிமலை வாசனை வரணும் என்று அழைத்திடுவோம், வரம் கொடுக்கும் ஈசனை, அருளை தருமாண்டவனை, அன்பருக்கு மித்திரனை சிரம் தாட்டி வணங்கிடுவோ, ஹரிகர சுதன் ஐயப்பனை. சுவாமியே ஹரிகர சுதனே, சபரிமாமலை வாசகரே. சபரிமலைக்கு சென்று வரும் மகன் யாரப்பா? வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளை கண்கலங்கி மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருந்து மீண்டும் வாழ்க்கை தொடங்குமா தொடங்காதா என்ற ஒரு கோலத்தில் கண்ணீர் விட்டு இருந்தது. இன்னைக்கு ஓரளவு அருந்து போன வாழ்க்கையை இன்னைக்கு பொருந்த வைத்து தந்தேன். ஆனால் இப்போ உன்னுடைய வியாபார ஸ்தாபனமும் உன்னுடைய பணமும் கொஞ்சம் நஷ்டப்பட்டு கொஞ்சம் கண்ணீர் விட்டு வந்திருக்கீங்க. கால் ஒன்று அவைகளெல்லாம் சரியாக்கி வெற்றியாக வாழ வச்சுத்தாரு. வேற என்னப்பா வேணும்? இவ்வளவு தானடா. இந்த தை மாதத்தில் இடம் கிடைக்கும், சொந்தமாக வீடு வாசலோட வாழ வச்சுத்தாரு. அது மாறும். சற்று அந்த நேரங்கள்லாம் வந்தாச்சு. மகிழ்ச்சியா இந்தாடா வாங்கிக்கா, வெற்றி அடைஞ்சு வா. நல்லா இருக்கு. கருப்பத்தை சாப்பிட்டு போ, இல்லைன்னா உன்னை விட மாட்டேன். அதே பாண்டிச்சேரி எல்லை தன் தொழிலை பற்றி கடன்பட்டு வந்த மகன் யாரப்பா? பாண்டிச்சேரியா நீங்க? வாங்க. பாண்டிச்சேரியில் எந்த இடம்? கால். உங்கள் ஊருக்கு போகிற சந்தியில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். கொஞ்சம் சின்ன கோயில் தான், ஆனால் கட்டம் போட்டு நல்ல சிவப்பு பார்டர்லாம் போட்டிருக்காங்க. கால் வந்துட்டாங்க. போய் சொல்கிறியா? எந்த ஊர் உனக்கு? எந்த ஊருமா? உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. அங்கே தடை முடித்து விட்ட ஒரு ஒரு முனிவீண்டீஸ்வர சாமி வராரா? யாருடா அது? உங்கள் எல்லைக்கு பின் திசையில் ஒரு முனீஸ்வர சாமி இருக்கார். அந்த சாமியுடைய நடமாட்டம் உங்கள் பகுதியெல்லாம் வருது. அதே மாதிரி இப்போ 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் உடல்நிலை சம்பந்தமான குறைபாடுகளும் இருந்து இருக்கா? இப்போதைக்கு இடமாற்றம் தேவையா அல்லது இந்த குழப்பத்துக்கு என்ன முடிவு? அவசியமில்லாமல் இருவரால் மனக்குழப்பமும் இடைஞ்சலும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை தீர்க்கணுமே கருப்புசாமி, நீ நினைச்சா முடியாதா அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன். கால் வந்து திக்கு தெரியாத காட்டில் தட்டு தடுமாறி திரிகின்ற வேளை சட்டென்று என் கையை பற்றி நான் உண்டு வா என்று சொன்னாளே அன்னை. வேற என்னடா வேணும் தம்பி? கடத்தை தீர்த்துட்டோம்ல,
கொஞ்ச நேரம் என்னையை மட்டும் நினைச்சு கும்பிடு. அம்மா பராசக்தி, மகாலட்சுமி கடாட்சம் தந்திருக்கேன், உன் கடனை தீர்த்து வெற்றியாக வாழ வைப்பேன், யாராலையும் உன்னை நெருக்க முடியாமல் சண்டை போடாமல் காப்பாற்றி வெற்றியாக வயிறார சாப்பிட்டு போங்க. செல்ல குட்டிகளே போங்க. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? அண்ணே அண்ணே. என்னப்பா யாரெல்லாம் வந்தீங்க? இது யாருப்பா அண்ணே? நீங்கள் தாப்பேன் கால் வந்துட்டாங்க. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளாம், எத்தாவும் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வேண்டை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. சிவன் கோயில் எங்க இருக்கு? வீட்டு பக்கத்துலேயே இருக்கு. இன்னொருத்தர காலம் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்குள். என்னப்பா இவனுக்கு எதுவும் மருத்துவம்லாம் பார்த்தீங்களா? மருத்துவம் எதுவும் பார்த்தீர்களா? என்ன பார்த்தாங்க? அப்படியா? கண்ணை மூடு. பார்வையின் நரம்பு கொஞ்சம் பிளாக், அதனால தான் அந்த ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. என்னடா கால் வந்து நீங்கள் உட்காரு. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இவங்க அம்மா எங்க இருக்காப்பா? முட்டுக்கு கீழே வலி, வேதனை, நடக்க முடியாதது, கஷ்டங்கள் நடந்து 3.25 ஆண்டுகளாக திருமண சொந்தமான முயற்சிகள், அந்த முயற்சி எல்லாமே வீழ்ச்சியாகிவிட்டன. உறவினர்களுக்குள் தனக்கும் கொஞ்சம் மனப்போராட்டங்கள், அவைகளெல்லாம் நமக்கு சரியில்லாமல் ஆகிவிட்டது. இதுக்கு எதுவும் மந்திரதந்திரம் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனையும் ஒரு சின்ன குளறுபடியும் உள்ளத்தில். ஒன்றுமே நடக்கலை. அப்படி நடந்திருக்குன்னு யாராவது சொன்னால் அது ஒரு பொய். ஜென்மபாவத்தின் அடிப்படையில் இவனுடைய திருமண காலங்கள் தடையாகி மன உபாதையும் வெறுப்பும் இப்பொழுதுக்கு வந்திருக்கு. ஸ்திரீவசிய தன்மைகள் குறைந்தன. அதனால் சித்திரை மாதம் வரை பொறுத்திருந்தால் இவனுக்கு கல்யாணத்தை வெற்றியாக நடத்தி தந்துவிடலாம். கால் ஒன்று கண்ணும் கருத்துமே பக்கத்தில் வரலாம். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போப்பா, உன் பையனுக்கு கல்யாணத்தை பேசி வெற்றியாக்கி தரேன். இந்தா மகனே, நல்லாரு, வயிறார சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க, அடுத்து பேசுவோம் வேலையை பற்றி. கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி எல்லை பெண்ணடியாள் வரலாம். பாண்டிச்சேரி பக்கம்னா எல்லைன்னு அர்த்தம். ஏமா நீதிமன்றத்துக்கு எதுவும் போயிருக்கியாமா? கோர்ட்டுக்கு என்ன விஷயமா போனேன்? நீதிமன்றத்துக்கு போயிருக்கா? கேஸ் கால் நீ யாருக்கா? இது யாரு? ஓகே வரலாம் மகளே, ஓடியா. உன்னுடைய கட்டுமனைக்கு பக்கத்தில் நான் போனேன். தேவையில்லாத 3 பேர்களுடைய எதிர்ப்பின் காரணத்தினால் உன்னுடைய சொத்துக்கள், உன் குடும்ப வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்பட்டது. அந்த 3 பேருமே உறவினர்கள் தான். பக்கத்தில் வரலாம். அந்த மண்ணுமனை சொந்தமான பிரச்சனைகளை தீர்த்து தெளிவாக்கித்தார. வேற என்ன வேண்டும் உனக்கு? உன் உடலை பற்றி கொஞ்சம் பேசணுமா? இந்த விரலை பிடி.
ஆளாத, உங்கள் அம்மா அங்கே தள்ளியிருக்க சொல்லு. சிக்கனு பிடி, கண்ணை முடிக்கா. உடம்புல எதிர்ப்பு சக்திகள் குறைஞ்சிருக்குமா? புரியுதா? நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கு சொன்னாங்களா டாக்டர்கள்லாம்? ஆமாம். அதனால் ரத்தத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது. அதெல்லாம் சரியாகி உனக்கு உயிர் காக்க வேண்டிய விஷயத்தை தருகிறேன். உன் கடன்களையும் தீர்த்து தரேன். வாங்கி தந்துடுறேன். இந்த அப்படி வாங்கி தந்துருந்தோம். ரொம்ப புலம்பக்கூடாது. இந்த அப்படி காய்ச்சி போச்சு. சட்டத்துக்கு புறம்பா இதையும் நடக்க வைக்க பே இல்லை. போங்க, வயிறு நிறைய சாப்பிடு. போ 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 போ. வயிறு பட்டா அடுத்த மாதம் கிடைக்கும், தந்துடுவாங்க. கடலூர், கடலூர், கடலூர் மாவட்டம். கடலூர், கடலூர் மாவட்டம். பன்ருட்டி, பன்ருட்டி இல்லை பன்ருட்டி. கால் பாப்பா, பன்ருட்டி. நல்ல காலம் வந்துட்டு வா. வரலாம், உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. 3.25 ஆண்டுகளாக செல்வங்களையும் இழந்து தேவையில்லாத கடன்களையும் பெற்று இன்னைக்கு வருமானத்துக்கு தெளிவான வழி கிடைக்காத வேதனையை அடைந்து என்னை பார்க்க வந்திருக்கு. இந்த சூழ்நிலைக்கெல்லாம் காரணம் எங்களுக்கு கிரகங்களா அல்லது வேற யாராலும் எதுவும் செய்யப்பட்டிருக்குமா? தொழில் சொந்தமாக போட்டியாக நடந்திருக்கும் என்ற ஒரு ஐயப்பாடு என் உள்ளத்தில் இருக்கிறதே கருப்பசாமி. அது நடந்தது உண்மைதானா என்ற ஒரு சந்தேகமான கேள்வி உன் உள்ளத்தில். காலம் மக்கள் அமைதியாக கண் போன போக்கினே கால் போகலாமா. இந்த பாட்டை பாடணும் தலையை குறிதான். ஏண்டா கால் ஒன்று நீ மட்டும். பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம். கடவுள் மனிதனுக்கு கொஞ்சம் செல்வத்தையும் தொழிலையும் கொடுக்கும் பொழுது அதை கவனத்தோடும் நுண்ணறிவோடும் காப்பாற்றக்கூடியவன் தான் மனிதன். அதில் அகலக்கால் வைப்பதும் தன் மனதில் பட்டதெல்லாம் செய்வதும் தொட்டுக்கொண்டவர்களெல்லாம் உறவினர்கள் என்று நினைப்பதும் அது மூலமாக நம்பிக்கையை தன்னுடைய சுய கௌரவத்துக்காக உதவி செய்து செல்வத்தை இழக்கிறான் என்றால் அது மதியின் குற்றமும் விதியின் குற்றமும் ஆகும். அதில் நீ தான் ஆடு. உண்மையா? அதான் கண் போன போக்கில் நினைச்சக்கூடாது. போகக்கூடாடா தம்பி, கால் நோட்டுவாங்க 2 ரூபா. அமைதி. உன்னுடைய கடன்களை தீர்த்து புதுமையாக தொழில் ஆரம்பிச்சிருந்தா போதுமா? இந்த 90 நாளையில் தொழில் அமையும். உன் கடன்லாம் தீரும். பல லட்சங்களை பெறுவாய். 2 வண்டிகளை வாங்குவாய். அதில் என் பெயர் கருப்பசாமி துணை என்று எழுதுவாய். அது உனக்கு வாழ்வை பெருக்கும், தாழ்வை நீக்கும். வயிறார சாப்பிட்டு போங்க செல்ல குட்டிகளே. கருப்பசாமிக்கு அமைதிக்கு பெயர்தான் சாந்தி. அந்த அலைகளில் நேதடி சாந்தி. அப்படியா? அப்படியா? கடலூர், சிதம்பரம் கடலூர் மாவட்டம் தானா? வாங்க. தகப்பன், தாய், மகன் 3 பேர் வந்திருக்காங்க. நீங்கள் 3 பேர் வந்திருக்கீங்களா? நான் 3 பேர் வந்திருக்கவங்கள கூப்பிடுறேன். அதான் சிதம்பரம் தான் அண்ணன். 3 பேர் வந்திருக்காங்க, அவங்கள கூப்பிட்றேன். நீங்கள் 3 பேரா? இன்னொரு ஆளாங்க. நீ கண்ட துயரை நான் கண்டு துடித்தேன் சாந்தி. நீ கல்யாணம் முடிச்சியாடா? உன் முன்னாடி எங்கே இருக்கா? யார் வீட்டில்? அவங்க அம்மா வீட்டில். கல்யாணம் முடிச்சு எத்தனை நாள் ஆகுது?
4 வருஷம் ஆகுது. ஒரே வருஷத்துக்குள்ளே பொண்டாட்டியை பிரிஞ்சு வேதனைப்பட்டது யாருப்பா? கால் வந்துட்டாங்க. இங்கே போய் வெயிட் பண்ணுங்க, 4 வருஷம் வாழ்ந்துருக்கல, பல்ல காட்டிக்கிட்டு இருக்கும். பையன் எங்கப்பா? காரில் உட்காந்து கூட்டு வருவரை நான் காத்திருக்க முடியாது. நீங்கள் 2 பேரும் காலில் வந்துட்டு வாங்க. அதான் நேரம்டா தம்பி, புரிஞ்சுக்கா. இது கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இவன் குற்றமா அவள் குற்றமா அல்லது விதியின் குற்றமா? உனது பார்க்கணுமா வேண்டாமா? இவன் பக்கத்திலும் குற்றம் உண்டு. இவனுடைய அறிவாலும் வார்த்தையாலும் நடந்த சம்பவங்கள் தான் வாக்குவாதங்களுக்கு காரணம். அந்த வெறுப்புகள் கல்யாணத்தை நேரம் தவறி முடித்ததுனால அந்த பிசக்கு நடந்திருக்குமா, இடம் தெரியாமல் பெண் எடுத்ததுனால நடந்திருக்குமா என்ற பேதமை உலகமெல்லாம் இப்போ உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கும். நடந்ததை மற, நடக்கப் போவதை நின. இப்போதைக்கு நீ பட்டிருக்க கடன்களை தீர்த்து உனக்கு பொருளாதாரத்தையும் தொழிலையும் உருவாக்கித்தாரேன். இன்னும் 6 மாதங்கள் உன் மகனை பொறுமையாக இருக்க சொல்லி வாழ்க்கையை பற்றி அடுத்து நம்ம உத்தரவு கொடுத்து பேசணும். கால் ஒன்று வேற என்னப்பா வேணும்? ஒரு வழக்கில் உனக்கு வெற்றியாக்கி தரேன், எல்லாம் ஜெயிச்சிடலாம். வா, என்னைய தொடர்ந்து பார்த்துக்கா, வெற்றி இந்தா சாப்பிட்டு போ, ஆத்திரப்பட்டுறாங்க. வரலாம், 3 பேரும் வருக. என்ன படுகை? எந்த ஊர் உங்களுக்கு? சிதம்பரத்தில் ஆடூர் பூங்கொடி. கால் விட்டாங்க. முருகா சர்க்குருநாதா வடிவேலும் மயிலும் துணை. முருகன் கோயில் எங்கப்பா இருக்கு? முருகன் கோவில் அதான் என் குதிரை போய் நின்றுச்சு. முருகனுடைய கோயிலை பார்த்து தான் பாட்டில். குழந்தை இருக்க தானே? கால் வந்துட்டு வா நீ மட்டும். இவர் எப்படி இருக்காரு? ஓ ஹப், இந்த வரலப்படி சிக்குன்னு பிடி, சக்குன்னு பிடி, சிக்குன்னு பிடி, சக்குன்னு பிடி, சிக்குன்னு பிடி, சக்குன்னு பிடி. கண்ண முடிக்காடா தம்பி. சரி, தலையில் ஏதோ ஒரு அழுத்தமும் ஒரு சுமையும் இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உன் மனது குழம்புறது மாதிரி அடிக்கடி மனப்பேதமையாகி நம்ம வாழ்வோமா அல்லது எதுவும் நடந்துருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் தோன்றிக்கிட்டு இருக்கு. யாரோ ஒரு செய்வனைக்கு தகுந்தமான கோளாறுகள் நடந்து ஒரு சக்தியை நமக்கு ஏவல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணமும் உன் உள்ளத்தில் இருக்கா? இவைகளை மாற்றி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பரவாயில்லையே, ஒன்றும் வேண்டாம்னு அருமையாக சொல்லிட்டியம்மா. இந்தா காப்பாற்றித்தாரேன், வெற்றியாக்கித்தாரேன். என்னை இருந்து பார்த்து போப்பா, படப்படக்காம இருக்கு. இந்தா தை மாதம் ஆரம்பிச்சுதான் எல்லாம் நல்லா நடக்கும். இந்தா மகனே, நல்லா இருக்கும். கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஏரியா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், உன் பேர் என்ன? உன் அப்பா நல்ல பேர் தான் வச்சுருக்கான். என்னப்பா, உன் வீட்டில் கல்யாணம் நடக்கணும், அதே மாதிரி ஒருத்தனுக்கு வேலையை வாங்கி தரணும். அது அரசாங்க வேலை தான் வேணுமோ? சரி, 1 2 3 4 5 6 ஜனவரி மாதம் 6வது மாதத்துக்குள்ளே வேலை கிடச்சிடும். தைரியமாக இரு. வேறு என்ன வேணும்? யாருக்குடா சரியில்லை உடம்புக்கு? இந்த பிடுறா, கண்ணை முடுறா பார்ப்போம். தண்ணீர் போல விடு.
விடு. என்ன நரம்பெல்லாம் நடுக்கம் கொடுக்க என்ன விஷயம்டா? நரம்பியல் சொந்தமான பிணி இருக்கா? ஆனால் ஆமாம், அப்படி உதறுது. சரிண்ணா, சரியாக்கிடுவோம், நிறுத்திடுவோம், கவலைப்படாத, தைரியமாயிரு. ஆமாம், என்ன வேலையை வாங்கி தருவோம், கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம். வேறு என்ன வேணும்? ஒருத்தனுக்கு உத்தரவு இருக்குடா. ஆமாம், அடுத்தவங்க வந்து பின்னால் பேசுவோம். வேறு உனக்கு ரெடி வேணும்? எல்லாரும் அங்கே தள்ளி போங்க, அவனை மட்டும் தின வைங்க. நல்லா உட்காரு, கண்ணை முடிக்கா. இந்தா தாத்தா கையோ காலை பிடி. நீ மட்டும் காலில் அனுப்பு, நீங்கள்லாம் உட்காரு. ஒரே மாத்திரை எதுவும் எழுதி தந்தாங்களா இவளுக்கு? ஒரு மாத்திரை எழுதி தருவாங்க, ஒரு சைக்காலஜி டாக்டர். அந்த மாத்திரை போட்டுக்க வேண்டியதான். இது ஒன்றும் பிரச்சனைக்குரியதே இல்லை. இவளுடைய மனதில் அதிர்ச்சி பெற்றிருக்கிறாள். அதனால் அப்பப்போ மனம் அப்செட் ஆகிறத மாதிரி டென்ஷன் ஆகிறது, மன சங்கடப்படுத்திக்கிறது, தனக்குள்ளே உழண்டு கொள்வது, தூங்காமல் இருப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் உனக்கு நடக்கும். நடக்கா? அதை நிறுத்தி தந்தால் போதுமா? கால் வந்து பௌர்ணமிக்கு கூட்டு வரும்பொழுது சரியாயிருவாடா. என்ன இப்போ தூங்குறதுக்காக டாக்டர் சொல்லி ஒரு மாத்திரை போட்டுக்கலாம். ஒரே மாத்திரை தருவார். டேங்கடா ஃபைன். கர்மதாமிக்கு இந்த கனியை சாப்பிட்டுக்கா வீட்டுக்கு. இந்தா நல்லா நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. உடம்பு பௌர்ணமியில் சரியாயிருவேன். வா, உடனே சரியாயிருவேன். கர்மதாமிக்கு குழந்தை தோந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்களா? திருமணம் தோந்தமாக வந்தது யார்? திருமணம் தோந்தமா? ஆனால் உங்களுக்கு எந்த மாவட்டம்? அப்படியா? வாங்க. அப்படியா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். பிள்ளை பேர் எடுவரே, யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? பையன் பேர் எடுவரே, கால் வந்துட்டு வாங்க. இருக்கானா? பையன் அடிக்கடி டென்ஷனாக பேசுகிறானே அப்பா. 8ஆம் இடத்துல ராகு, ஜாதகத்தில் பிறப்பில் என்ன, அதனால் அடிக்கடி டென்ஷனாக பேசுவோம். கோவம் வரும்போது கையெல்லாம் நடுங்கும். இதானே 2 பேர் கால் வந்துட்டோம். அண்ணா சுகமாக இருக்கிறானே? எந்த ஊர்? மாங்கோட்டையா? உன் பையனை கல்யாணத்தை முடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இதுவரை 2 பொண்ணு செலக்ட் பண்ணியிருப்பீங்களா? யாரு பாதிக்கப்பட்டிருக்கு? பொறுமையாக இரு. கல்யாணம் நடக்கிறதுக்கு 9 மாத காலம் அவகாசம். பொறுமையாக இருங்க. என்னை வந்து மதியம் பார்த்து போங்க. வெற்றி ஆகிட்டாங்க. 9 பிறகு பார்க்கும்போது விளக்கம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருவாரூர் திருவாரூர் பிள்ளைகள் வாழ்க்கை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? வாங்க. யாரெல்லாம் வந்தீங்க? கால் வந்துடுவாங்க. திருவாரூரா?
ஆ சரி. டாக்குமெண்ட்லாம் எங்கே இருக்குது உங்கள் பத்திரங்கள்லாம்? எத்தனை எத்தனை பத்திரம்? 3 பத்திரம் உண்டுலாம். 3ல் எத்தனை இருக்குது வீட்டில்? இன்னொன்று எங்கே? என்ன விஷயத்துக்கு வச்ச? அப்படியா? கால் வந்துட்டு வா. சோமா இருக்கீங்களா? வாங்க, டாக்குமெண்ட்டை திருப்பிடுவோம். வேறு என்ன வேணும்? சரி, கல்யாணம் கண்டிப்பாக முடிக்கணுமோ? கண்டிப்பாக முடிக்கணும்னு நான் கேட்டால் அதுக்குள்ள அர்த்தம் இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. உன் பையன் உன் செல்ல கேட்டு நடப்பானா? நடப்பான் அப்படின்னு சந்தேகமாக சொல்கிறேன். நடக்க மாட்டான் அப்படின்னு நான் சொல்லுவேன். வருத்தப்படுவியா சொன்னால்? இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். யார் நீங்கள்? இங்கே வரீங்களா? அதனப்பா கையில் வாள் வச்சுட்டு ஒரு சாமி வராரு. யாருடா அது? குலதெய்வம் தான் வராரு. நிற்கிறாரா என்ன? உன் பையனுக்கு கிரகங்கள் சரி கிடையாது. கொஞ்சம் உங்கள் சொல்லலாம் மீறி நடக்கக்கூடிய நட்புகள் கொஞ்சம் இருக்கு. புரியுதா? அந்த நட்புகள்லேருந்து அவனை கட் பண்ணி கொண்டு வந்தோம்னா நீ கோட்டின கீச்ச அவன் என்ன சொல்லுவான்? கீச்சனை கோட்டை தாண்ட மாட்டான். செய்து அவனை உன் பக்கம் திருப்பி கொண்டு வரேன். என்ன 1 2 3 பங்குனி உத்தரத்துக்குள்ள திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தையும் சக்தியவும் தாரேன். இப்போ நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் பண நஷ்டமும் மன வருத்தமும் நடக்கும். தேவையில்லாமல் 2 பேர்கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடிய மனோநிலைகளை நீ அடைந்தாய். அதில் எந்த பாதிப்பு வராமல் உன்னை காப்பாற்றித்தாரேன். வெற்றியாக இரு. வேறு என்ன வேணும்? ஒரு ஆத்மா, முன்னோர்களுடைய ஆத்மா ஒன்று உங்கள் வீட்டுக்கு வருது. அதையும் கொஞ்சம் வணங்கிக்கா. இந்தா என்னடா வேணும்? வேற இப்போதைக்கு கட்டாண்டா. அங்கே தான் அந்த ஆத்மா வருது. 3 மாதம் பொறுமையாரு வெற்றியாகிட்டா. சரியா? நல்லா இருக்கும். பௌர்ணமிக்கு வந்து சேர்ப்பா. சந்தோஷம். கர்மசாமிக்கு மகன் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்னாச்சு பையனுக்கு? உங்கள் பையனுக்கு என்னாச்சு? என்ன செய்யணும்? கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி கொடுத்தா ஒற்றுமையாக இல்லை. கால் வந்துட்டுவாங்க. என்னாச்சு? நின்னுங்க. என்ன ஆறு? ஒன்று 2 3 4 5 6 புள்ளிருக்கும் வேலூர். புள்ளிருக்கும் வேலூரில் பசும் பொன்னும் அணியும் வீட்டிருப்பான். வள்ளி குஞ்சரி வளமிடமாய். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு யாராவது போயிருந்தீங்களா? உன் பையன் போனானா? ஒத்துமையாக பேசுறது கிடையாது. வீட்டிலே தங்க வைக்கிறது கிடையாது. அவங்க உள்ள வீட்டிலே. உங்களுடைய வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். மாந்திரிகத்தால் சில குறைபாடுகள் நடந்து 1.25 ஆண்டுகள், சுருக்கமாக 2.5 வருஷமே சொல்லியிருக்கோம். குடும்பத்தில் பிரிவு, பணம் சம்பந்தமான பிரச்சனை, வைத்த இடத்துல பொருளை காணாமல் போன குழப்பம், அதில் வந்த தகராறு, சம்பந்த வழியில் சீர்குலைக்க முடியாத வேதனை, இவையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஸ்தாபனத்தை விற்கணுங்கிற வார்த்தைகளும் விஷயமும் நடந்துச்சு. அதுலேயும் இல்லைங்க வந்துருச்சு. உண்மையா? கால் வந்துட்டுவா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சவுண்டாக இருக்கு. உன் பிள்ளைகளை ஒற்றுமையாக வாழ வச்சிருந்தா போதுங்களா? முதல்ல ஒன்று சேர வைக்கிறேன். நிறைய குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்தெல்லாம் தீர்க்கணும். ஒரே நாளில் எல்லாம் சொல்லி தீர்க்க முடியாது. சற்று பொறுமைப்பட வேண்டும். 3:30 மணிக்கு என்னை பார்க்க வேண்டும். அடைவாய் வெற்றி, ஆனந்தம் உண்டு. ஆமாம் பாப்பா. பையனுக்கு திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தவங்க. அடுத்து தொழில், தன்னுடைய தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் நடக்குது கேட்டு வந்தா யாருப்பா? தொழில் சொந்தமாக குழப்பம் நடக்குதுன்னு கேட்டு வந்தவங்க.
இன்னொருத்தர் கால் பண்ணுறாங்க, அண்ணாச்சி பெரிய அண்ணன் அவர்களே, யார் நீங்கள்? அப்படி கேட்குறேன். துர்காதேவி அம்பாள் கோயில் எங்கே இருக்கு அண்ணாச்சி? பக்கத்தில் இருக்கா? வாங்க. குங்கும அர்ச்சனை ஒன்று செய்ய வேண்டும். வரக்கூடிய பௌர்ணமி அன்று உங்கள் பையன் கையில் 1 கிலோ குங்குமத்தை வாங்கி கொடுத்து அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. அந்த குங்குமத்தை என் திருநாமத்தை சொல்லி உனக்கு தருகிறேன். உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துடும். அவனுடைய கெட்ட பழக்கத்தை நீக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். அவன் போட்டாவை கொண்டு இந்தா. வேறு எந்த குழப்பமும் பண்ண வேண்டாம். வெற்றியாக இருக்கும். இந்தாங்க. தொழில்